வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் ப்ரொடக்ஷன். இது நம்ம ஒரு மொழியில் நமக்காக ஆல் இன் ஒன் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு மெயின்டைன் லவ் பேர்ட்ஸ். லவ் பேர்ட்ஸ் எப்படி வாங்கணுன்றது நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அது நீங்கள் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்க்கலாம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லவ் பேர்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச உணவு வந்து திணையை நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு போய்ச்சே ஆகணும். அதே மாதிரி டெய்லி அதுக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றினா போதும். இல்லை இது நீங்கள் பார்த்துட்டே இருங்க. டெய்லி தண்ணி அழுக்காக இருந்ததுன்னா மாற்றுங்க. ஆனால் வெயில் காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றியே ஆகணும். அதை தவிர நீங்கள் லவ் பேர்ட்ஸுக்கு கேரட், தக்காளி அந்த மாதிரியான உணவுகள்லாம் ஈரம் பதம் இருக்கிற உணவுகள்லாம் போடலாம். அப்படி போட்டால் லவ் பேர்ட்ஸோட ஃபெதர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை தவிர நீங்கள் லவ் பேர்ட்ஸுக்கு கால்சியம்னு ஒன்று வைப்பீங்க. அது நீங்கள் கண்டிப்பாக வச்சே தான் ஆகணும். அது உங்களுக்கு கால்சியம்னு வச்சும் எதுவும் ஆகலைன்னா நீங்கள் கனவா ஓடுன்னு கடையில் போய் கேளுங்க. இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் கடையிலே விற்கும். கனவா ஓடுன்றத ஒன்று வந்து வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா அது ஸ்டாண்டும் விற்கும். ஆனால் அது ஸ்டாண்டு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது தனியாக செஞ்சு தான் நீங்களே கம்பியில் கூட கட்டி கூட மாட்டி விடலாம். நான் மாட்டியிருக்க மாதிரி இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் லவ் பேர்ட்ஸை நல்லா ஏர் சர்க்குலேட் ஆகிற இடத்துல தான் வைக்கணும். உங்களோட லவ் பேர்ட்ஸ் ஏர் சர்க்குலேட் ஆகிற இடத்துல இருந்தால் தான் அது எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும், இப்போ வெயில் காலத்தில் நம்மளாலே தாங்க முடியல, நம்மளே ஏசியில் தான் இருக்கோம். அதனால் லவ் பேர்ட்ஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற இடத்துலையே வச்சிங்கன்னா லவ் பேர்ட்ஸ்க்கும் நல்லது. அதே மாதிரி இப்போ லவ் பேர்ட்ஸ் வெயில் காலத்தில் கொஞ்சம் முட்டை போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பானைக்குள்ளே போகும்போது வேக்காடாக இருக்கும், அதுக்கு காற்று பத்தாது, அதனால் அது பானைக்குள்ளே போகாது. அதனால் நீங்கள் லவ் பேர்ட்ஸை காற்று இருக்கிற இடத்துலையா நல்லா ஏர் சர்க்குலேட் ஆகிற இடத்துல வைங்க. அதுக்கப்புறம் ப்ரீடர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், லவ் பேர்ட்ஸை வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணி சேல் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து இதில் 2 வகையான கேஜி இருக்குது. ஒன்று வந்து அது என்னென்னா சிங்கிள் ப்ரீடு அண்ட் காலனி ப்ரீடிங். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சிங்கிள் ப்ரீடிங்கில் வெறும் ஒரு கேஜியில் வெறும் மேல் ஃபீமேல்ன்ற ஒரு பேர் மட்டும்தான் இருக்கும். அதே காலனி ப்ரீடிங் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பெரிய கேஜ் அடிச்சுட்டு அதில் நீங்கள் எத்தனை வேணால் விடலாம், எத்தனை பேர் வேணால் விடலாம். ஆனால் ப்ரீடர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீட் பண்ணி சேல் பண்ணணுன்னு விரும்புனீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ப்ரீடிங் தான் கரெக்டு. ஒரு கேஜிக்கு ஒரே ஒரு லவ் பேர்ட்ஸ் பேரை மட்டும் வைங்க. அந்த இடத்துல ஒரு பானையும் கட்டலாம், இல்லை 2 பானையும் கட்டலாம். திணைன்றது கண்டிப்பாக நீங்கள் டெய்லி வச்சே ஆகணும். அதுக்கப்புறம் சாப்பாடுன்னு தண்ணின்றதும் நீங்கள் டெய்லி மாற்றிட்டே தான் இருக்கணும். அதை தவிர நீங்கள் லவ் பேர்ட்ஸ் கிட்ட நிறைய கேர் எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கேஜில் வந்து 2 ஸ்டிக் வச்சிங்கன்னா அது நிற்கிறதுக்கு 2 ஸ்டிக் வச்சிங்கன்னா மேல் வந்து ஃபீமேலை துரத்தும் போது ஃபீமேல் வந்து ஸ்டிக்கு விட்டு ஸ்டிக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் பெஸ்ட்டு ஒரு கேஜில் ஒரே ஒரு ஸ்டிக் மட்டும் வைங்க சிங்கிள் பேருக்கு. காலனி ப்ரீடிங்னால் நீங்கள் எத்தனை ஸ்டிக் வேணால் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறோம். லவ் பேர்ட்ஸ் வளர்க்காதவங்களுக்கும் நான் சொல்கிறேன், லவ் பேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பேர்ட்ஸ் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற பேர்ட்ஸும் நம்ம பேர்ட்ஸ் தான். அதனால் இந்த வெயிலில் அதுங்களுக்கு தண்ணி இல்லாமல் அதுங்க எத்தனையோ பறவைகள் செத்து போகுது. அதனால் அது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் மொட்டை மாடியில் நீங்கள் தண்ணி வைங்க. ஒரு சின்ன டப்பில் இல்லை சின்ன பாத்திரத்தில் கூட நீங்கள் தண்ணி வைக்கலாம். ஆனால் கொஞ்சமாவது அது தண்ணி வச்சு ஒரு பேர்டோட லைஃப்பை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ, எதை பற்றி வேணுமோ அது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி போடுவேன். அதனால் நீங்கள் இதுக்கெல்லாம் முக்கியமாக என்ன பண்ணணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.